Students, 9th Standard English Unit 2 A Poison Tree William Blake. இந்த Poison Tree போயத்தோட தமிழ் அண்ட் இங்கிலீஷ் எக்ஸ்ப்ளனேஷன் போன வீடியோவில் நம்ம கிளியராக பார்த்தாச்சு. உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த Poison Tree போயத்தோட புக் பேக் எக்ஸசைசஸ் அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு ஒன், வார்ம் அப். Choose the option that suits your own behavior in the given situations. Compare your answers with the partner's answer. First question is, you overhear a friend talking badly about you. How angry does that make you feel? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு உங்களை பற்றி தவறாக பேசுகிறத கேட்குறீங்க. அப்போ எந்த மாதிரி கோவப்படுவீங்கன்னு கேட்குறாங்க. ஐ ஃபீல் ஸ்லைட்லி அனாய்டு. எனக்கு கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். செகண்ட் கொஸ்டின் இஸ், your friend persuades you to take help to prepare for the mass board examination from a close friend. That person does not turn up at all as agreed. How angry does that make you feel? நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் கேட்குறீங்க, அவர் அக்செப்ட் பண்ணலைன்னா உங்களுக்கு எந்த மாதிரி கோவம் வரும்? ஐ ஃபீல் மாடரேட்லி ஆங்க்ரி. ஏன்னா கொஞ்சம் கோவம் வரதான் செய்யும். You have agreed to pick up some friends at the train station. They are coming to stay with you for a few days. You have arranged with your elder brother or sister to drive the car for the day. You are about to leave the house when you realize that the car is outside but your brother or sister has gone to work taking the keys. How angry does that make you feel? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் பேர் உங்கள் வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் நாளைக்கு ஸ்டே பண்ணுறதுக்காக வரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. உங்களோட எல்டர் பிரதரையோ இல்லை சிஸ்டரையோ போய் ரயில்வே ஸ்டேஷனில் போய் பிக்கப் பண்ணுறதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. ஆனால் அந்த நாள் வந்துருச்சு. அன்றைக்கின்னு நீங்கள் வெளியில் பார்க்குறீங்க, பார்த்தா கார் மட்டும் நிற்கிது. காரோட கீஸை உங்கள் பிரதரோ சிஸ்டரோ எடுத்துகிட்டு வெளியில் போயிட்டாங்க. இப்போது இந்த சுச்சுவேஷனில் நீங்கள் எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க? ஐ ஃபீல் வெரி ஆங்க்ரி. எனக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். During a get-together, your friend makes fun of your singing in front of your friends. You thought your singing was fine, but your friend thinks you really need to practice much more. How angry does that make you feel? ஒரு கெட்-டுகெதர் ஃபங்க்ஷனோ ஒரு பார்ட்டியோ இருக்குது. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் பாடுறீங்க. அப்போ மற்ற ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் அழகாக பாடுறீங்க. உங்களுக்கு புரியுது நீங்கள் நல்லா பாடுறீங்கன்னு உங்களுக்கே ஒரு தாட் இருக்குது. பட் உன் ஃப்ரெண்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, உங்களுக்கு இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் வேணும், நீங்கள் நல்லா பாடலைன்னு சொல்லிவிட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி நீங்கள் பாடுறத ஒரு ஃபன்னாக அவர் க்ரியேட் பண்ணுறாரு. அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி கோவம் வரும்னு கேட்குறாங்க. ஐ ஃபீல் மாடரேட்லி ஆங்க்ரி. கோவம் பிச்சுக்கிட்டு தான் வரும், சொல்ல முடியாது. நவ் பி, ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஷேர் யுவர் வியூஸ் வித் த கிளாஸ். இது உங்கள் கிளாஸில் வியூஸை ஷேர் பண்ணுறது. டு யூ ஆர்கியூ ஆஃபன் வித் யுவர் கிளாஸ்மேட்ஸ்? நீங்கள் எப்போவுமே உங்கள் கிளாஸ்மேட்ஸோடு எதுக்காவது ஆர்கியூ பண்ணிகிட்டே இருப்பீங்களா? டூ யூ ஃபர்கிவ் தெம் ஆர் சூஸ் டு ரிமைன் எனிமீஸ் ஃபார் எவர்? நீங்கள் மன்னிச்சிருவீங்களா இல்லை எப்போ பார்த்தாலும் எனிமீஸை நினைவு வச்சுட்டே இருப்பீங்களா? ஹவு லாங் டஸ் யுவர் ஆங்கர் லாஸ்ட்? எவ்வளோ நாளைக்கு உங்களோட கோவம் நிலைத்து இருக்கும்னு கேட்குறாங்க. இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு நீங்கள் வியூஸை ஷேர் பண்ணுங்கள் கிளாஸில். க்ளோசரி: wrath, anger, foe, enemy, deceitful, cunning, wise, tricks, veiled, covered. Answer the following questions in a sentence or two. இப்போ அதை பார்க்கலாம். இதில் ஒரு 4 questions கொடுத்துருக்காங்க. அந்த 1 2 3 4 கொடுத்துருக்காங்களா, ஒவ்வொரு கொஸ்டின்லேயும் ஒரு 2 lines கொடுத்துட்டு அதில் ஒரு 2 or 3 questions கேட்டிருக்காங்க. இது நான் உங்களுக்கு நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ், ஐ வாஸ் ஆங்க்ரி வித் மை ஃப்ரெண்ட். ஐ டோல்ட் மை wrath did end. ஃபஸ்ட்டு கொஸ்டின் இஸ், whom does I refer to? I means இங்கே என்ன ரெஃபர் பண்ணுது? I refers to the poet. ஐங்கிறது இந்த இடத்துல poet. How did the anger of the poet come to an end? The poet told his anger openly, so the anger came to an end. poet அவரோட கோபத்தை ஓப்பனாக சொன்னதுனால அவரோட கோபம் முடிவுக்கு வந்தது. செகண்ட் கொஸ்டின் இஸ், and I watched it in fears night and morning with my tears. நான் என்ன செஞ்சேன்? கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் என்னோடய பயத்தினால காலையும் மாலையுமாக என்னுடைய கண்ணீரால். வாட் டஸ் இட் ரெஃபர் டு? இட் ரெஃபர்ஸ் டு த பிளான்ட் ஆஃப் ஆங்கர். இங்கே இட்டுங்கிறது என்னென்னா கோபமாக இருக்கிற ஒரு பிளான்ட். ஹவு இஸ் இட் வாட்டர்டு? அதுக்கு எப்படி தண்ணி ஊற்றுனாங்க?
It is watered by the tears the poet shed day and night. poet வந்து அவரோட கண்ணீரால் அந்த பிளான்ட்டுக்கு டே அண்ட் நைட்டாக தண்ணீர் ஊற்றினார். Now third question is, in the morning glad I see my foe outstretched beneath the tree. How did the poet feel in the morning? In the morning the poet felt very happy. காலையில் poet என்ன மாதிரி ஃபீல் பண்ணார்? ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். ஏன்னா அந்த எனிமி எப்படி இறந்து கிடந்தார்? அவுட் ஸ்ட்ரெச் ரெண்டு கையை நீட்டின மாதிரி இறந்து கிடந்தார். Who is the foe referred to here? The foe is the enemy of the poet. The foeங்கிறது வந்துட்டு enemy, poetோட enemy தான் இந்த இடத்துல. Third question, see, why was the foe found lying outstretched beneath the tree? The foe at the fruit of the poison tree. Poison tree கடியில் தான் இருந்தார் அந்த foe. As the fruit was poisonous, he died. அந்த ஃப்ரூட்டை வந்து எடுத்து சாப்பிட்டாரு. அது பாய்சனாக இருந்தனால, பாய்சன் ட்ரீ இது ஃப்ரூட்டாக இருந்தனால அவர் என்ன செஞ்சிட்டாரு? சாப்பிட்டுட்டு இறந்துட்டார். ஸோ he was found lying outstretched beneath the tree. அதனால் கீழே விழுந்து கிடந்தார். எப்படின்னா கைகளையெல்லாம் நீட்டியபடி அந்த பாய்சன் ட்ரீக்கு கீழே விழுந்து கிடந்தார். And it grew both day and night till it bore an apple bright. What does it refer to? It refers to the plant of anger. இட்டுங்கிறது இந்த இடத்துல என்னது? Plant of anger. What does apple signify? Apple வந்து எதை signify பண்ணி சொல்லுது? Apple signifies a poisonous fruit grown out of anger. பயங்கரமான கோவத்தினால விளைந்த ஒரு பாய்சனான ஒரு ஃப்ரூட்டாக தான் அந்த ஆப்பிள் வந்து சிக்னிஃபை பண்ணப்படுகிறது. வாட் க்ரோ போத் டே அண்ட் நைட்? என்ன வளர்ந்தது டே அண்ட் நைட்டா? த பாய்சன் ட்ரீ க்ரூ போத் டே அண்ட் நைட். டே அண்ட் நைட்டாக என்ன செஞ்சிச்சு? அந்த பாய்சன் ட்ரீ வளர்ந்தது. பி, கம்ப்ளீட் த சம்மரி பை filling in the given spaces with suitable words. இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள். some suitable words கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. கம்ப்ளீட் பண்ணலாம். Once the poet was angry with his friend, he expressed his anger. First one வந்து anger. Second one is, they become friendly, but when he grew angry with his foe, he concealed. Second one is concealed it and allow his anger to grow. Day and night he watered it with his tears and allowed it to grow. He greeted, third one, greeted his foe with false smiles and cunning tricks. The tree kept growing and yielded a bright apple which tempted his foe to eat it stealthily during the night. The next morning the poet was happy to see his foe lying dead under the tree. So first answer is anger, second one is concealed, third one is greeted, fourth one is tempted, fifth one is dead. The same poem oda explanation தான் இது. நம்ம இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். C, answer the following questions in about 80 to 100 words. பார்க்கலாம். First question is, how did the poet anger with his friend end? Describe how his anger kept growing. Third one is, describe the effect of the poisonous fruit on the enemy. Now answer the following questions in about 80 to 100 words. இதில் 3 questions இருக்கு, பார்க்கலாம். How did the poet's anger with his friend end? The poet was angry with his friend as he happened to be his friend. The poet was frank and open-hearted. He expressed the cause of his anger to his friend. Both of them spoke with open heart. They apologized to each other for their misdeeds. At once the anger and bitter feelings vanished. They smiled at each other and became as friendly as ever. This incident shows that we should not bottle up our emotions. We should give vent to our feelings. That will make us free and light-hearted, because anger expressed is anger redressed. Describe how his anger kept growing. The poet was angry with his enemy. Being an enemy, the poet could not express his anger openly. He kept it deep in his heart. He was afraid that if he told his wrath, his enemy would harm him. So he concealed his anger
Day and night he shed tears thinking of the injustice done to him. The tree of anger took root in his heart. The poet watered the tree with his tears. Whenever he saw his enemy, he greeted him with smiles and cunning tricks. These smiles and the wiles gave sunshine for the plant to grow. The poison of plant of anger grew into a poison tree. It yielded an apple that was poisonous. Third one. Describe the effect of the poisonous fruit on the enemy. One day, the poet's enemy saw the bright apple in the tree. Knowing that it was in his enemy's garden, he wanted to eat it. It was night time. The sky was utterly dark. Even the pole star was not visible to the eye. The poet's enemy entered his garden by stealth. He plucked the fruit and ate it. As it was a poisonous fruit, it killed him. He fell down under the tree with his limbs outstretched. The next morning, the poet saw the dead body. He was happy to know that his deadly enemy was dead and gone. Now, poem appreciation, figure of speech. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முதல் எடுத்து ஒன்று வர தொடுப்பது அந்த மாதிரி பார்ப்போம் இல்லையா, அந்த இதுதான் தமிழில் பார்ப்போம்ல, அதே போல் தான். என்ன லைன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு கேட்குறாங்க. இந்த போயத்தில் மார்னிங் மை போர் பிரைட், ஏதாவது எனி டூ கேட்டிருக்காங்க. பிக் அவுட் அட்லீஸ்ட் 2 instances of alliteration from the poem. மார்னிங் மை போர் பிரைட். நெக்ஸ்ட்டு இந்த 2 questions-க்கான ஆன்சர் நான் வந்துட்டு உங்களுக்காக நோட்ஸாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், பாருங்கள். ரீட் த ஃபாலோயிங் lines from the poem and answer the questions that follow. பார்க்கலாம். First one is, I was angry with my friend. I told my wrath did end. I was angry with my foe. I told it not. My wrath did grow. These 3 questions-க்கான ஆன்சர் எப்போ பார்க்கலாம். First one, pick out the rhyming words. Rhyming words. Friend and. From the poem தான் நம்ம இதை எடுத்து எழுதுகிறோம். Friend and foe grow. Second question is, what is the rhyme scheme of the stanza? ஸ்டான்ஸாவில் உள்ள ரைமிங் ஸ்கீம் என்னன்னு கேட்குறாங்க. ஏஏ பிபி அந்த மாதிரி தான் வரும். தேர்ட் ஒன் இஸ், ஐடென்டிஃபை த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இன் த டைட்டில் ஆஃப் த போயம். இந்த போயம் டைட்டிலில் வந்துட்டு என்ன மாதிரி ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டால், த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் ஆக்சிமோரன். ஆக்சிமோரன்னா தமிழில் சொல்லுவோம் முரண் தொடைன்னு சொல்லுவோம். 2 வேர்ட்ஸ் இருக்கும், அது ரெண்டுமே எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டாக கான்ட்ரடிக்டரியாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதான் முரண் தொடை. நவ் செகண்ட் கொஸ்டின் இஸ், அண்ட் ஐ வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ் நைட் அண்ட் மார்னிங் வித் மை டியர்ஸ். வாட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் யூஸ்ட் இன் வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ்? இங்கே பாருங்களேன், இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் மெட்டாஃபோர். மெட்டாஃபோர்னா உருவகம் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம்ல, உருவகம், அதாவது மலர் போன்ற பாதம் அந்த மாதிரி சொல்லுவோம்ல, அது மாதிரி வாட்டர்ட் இட் இன் ஃபியர்ஸ், அதுக்காக இது வந்து உருவகப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. லிசனிங், லிசன் டு த பேசேஜ் ஆன் ஆங்கர் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேட்ச் த சென்டென்ஸ் பார்ட்ஸ் பை drawing a line. The recording can be played more than once if needed. இங்கே வந்து லைன்ஸ் ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்பர்ஸ் போட்டு வச்சுருக்கேன். வந்துட்டு மெடிடேஷன் இஸ் டெஃபினெட்லி அ கிரேட் டெக்னிக் டு காம் யுவர் இன்னர் செல்ஃப். மெடிடேஷன் வந்து நம்மளோட உள்ள மனசை எல்லாத்தையும் வந்து என்ன செய்யும், அமைதியாக வைக்கிறதுக்காக உதவும். தேர் இஸ் அ பர்சன் லிவிங் இன்சைட் யூ. யார்? ஹூ ஆல்வேஸ் டெல்ஸ் யூ ஹவ் டு ஆக்ட். ஒரு ஆள் நமக்கு உள்ளுணர்வு நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்கிறாங்க. கெட்டிங் ஆங்க்ரி இஸ் நேச்சுரல், பட் கோவப்படுறது இயற்கை தான். டு நோ ஹவு டு ஹேண்டில் இட் இஸ் அ விர்ச்சு. அது எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறங்கிறது தான் விஷயமே இருக்குது. ஆங்கர் இஸ் சம்திங் தட் ரிலீசஸ் த டென்ஷன். ஆங்கர் கோவப்பட்டால் நம்மளோட டென்ஷன் ரிலீஸ் ஆயிரும். ஹூ வில் டேக் கேர் ஆஃப் த ரீசன் ஒய் யூ காட் ஆங்க்ரி. அது வந்து நம்ம யார் மேலே கோவப்படுறோமோ அவங்க புரிஞ்சுக்கிறணும் ஃபஸ்ட்டு, அது ரொம்ப முக்கியம். க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் ஸ்பீக் டு யுவர் செல்ஃப் அண்ட் காம் யுவர் செல்ஃப். கோவமாக இருக்கும்போது என்ன செய்யலாம், 2 நிமிஷம் கண்ணை கூட மூடிட்டு நமக்குள்ளேயே பேசிக்கலாம். என்ன, ஏன் நம்ம கோவப்படணும், எதுக்கு இந்த டென்ஷன், அந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிக்கலாம். நம்மளே நம்மளை கூல் பண்ணிக்கலாம். ஸோ
ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட்.